டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். தலைப்புச் செய்திகள். எதிர்க்கட்சிகளின் குற்றச்சாட்டுக்கு தேர்தல் ஆணையம் பதிலடி. பீகாரில் போலி வாக்காளர்கள் பெயர்கள் மட்டுமே நீக்கப்பட்டதாக விளக்கம். வாக்காளர் பட்டியல் தொடர்பான மோசடியில் தேர்தல் ஆணையத்திற்கு எதிராக 100% ஆதாரம் உள்ளது என ராகுல் காந்தி பேட்டி. நிச்சயமாக வெளிச்சத்திற்கு கொண்டு வருவோம் என்றும் உறுதி. பள்ளி மாணவர்கள் கணினிசார் அடிப்படையில் AI திறகை கற்பிக்கும் TN ஸ்பார்க் திட்டம் தொடக்கம். நாட்டிற்கே வழிகாட்டியாக அமையும் என துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நம்பிக்கை. சுயசரிதை எழுதி வரும் ரஜினிகாந்த் வாழ்க்கையின் முக்கிய நகர்வுகளுடன் புத்தகம் வெளியே வர உள்ளதாக கூறப்படுவதால் அதனை அறிந்து கொள்ள ரசிகர்கள் ஆர்வம். தங்கம் விலை இன்று 2வது நாளாக குறைந்தது. ஆபரண தங்கம் சவரன் 360 ரூபாய் சரிந்தது. இனி விரிவான செய்திகள். பீகார் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த பணிக்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்து நாடாளுமன்ற வளாகத்தில் இன்றும் எதிர்க்கட்சிகள் முழக்கங்களை எழுப்பின. அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய ராகுல் காந்தி, தேர்தல் ஆணையத்திற்கு எதிரான ஆதாரங்களை தாங்கள் வெளிச்சத்திற்கு கொண்டு வரப்போவதாக கூறினார். குறிப்பாக கர்நாடகாவின் ஒரு தொகுதியில் மட்டும் மோசடியை தேர்தல் ஆணையம் அனுமதித்ததற்கு 100% ஆதாரங்கள் உள்ளதாகவும் தெரிவித்தார். வாக்காளர் பட்டியல் தொடர்பாக எதிர்க்கட்சிகளின் குற்றச்சாட்டுக்கு தேர்தல் ஆணையம் பதிலடி கொடுத்துள்ளது. பீகாரில் 52 லட்சம் வாக்காளர்களை நீக்கியது குறித்து விளக்கமளித்துள்ள ஆணையம், போலி வாக்காளர்கள், வெளிநாட்டின் வாக்காளர்கள் உள்ளிட்ட பெயர்கள் பட்டியலில் இருக்க வேண்டும் என எதிர்க்கட்சிகள் விரும்புகின்றனவா என கேள்வி எழுப்பியுள்ளது. வெளிப்படை தன்மையுடன் மட்டுமே உண்மையான வாக்காளர் பட்டியலை தயாரித்து வருவதாகவும் தேர்தல் ஆணையம் குறிப்பிட்டுள்ளது. மருத்துவம் மற்றும் பல் மருத்துவ படிப்பு முதலாண்டு சேர்க்கைக்கான தர வரிசை பட்டியலை அமைச்சர் மா சுப்பிரமணியன் வெளியிட்டார். மொத்தம் 72,743 மாணவர்கள் பதிவு செய்திருந்த நிலையில் 25 பேர் போலி ஆவணங்கள் கொடுத்த புகாரில் தகுதி நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். 7.5% இடஒதுக்கீட்டிற்கு 2,281 மாணவர்கள் விண்ணப்பித்துள்ளனர். வரும் 30ஆம் தேதி கலந்தாய்வு தொடங்குகிறது. ராமதாஸ் பெயரை அன்புமணி நீக்கியுள்ளார். அன்புமணி தனது பெயரை பயன்படுத்தக்கூடாது என கூறியிருந்த ராமதாஸ், வேண்டுமானால் தனது இனிஷியலை மட்டும் போட்டுக்கொள்ளட்டும் என திட்டவட்டமாக தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் தனது தமிழக உரிமை மீட்பு பயணத்திற்கு சுவரொட்டியில் அன்புமணி தனது தந்தையான ராமதாஸ் பெயரை நீக்கிவிட்டு வெறும் அன்புமணி என மட்டுமே குறிப்பிட்டுள்ளார். அன்புமணி தனது பெயரை இதுவரை அன்புமணி ராமதாஸ் என குறிப்பிட்டு வந்தது குறிப்பிடத்தக்கது. பள்ளி மாணவர்களுக்கு கணினிசார் அடிப்படையில் அறிவியல் AI திறனை கற்பிக்கும் வகையில் TN ஸ்பார்க் என்ற திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான பாடத்திட்ட நூல்களை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நேற்று வெளியிட்டார். இதன் மூலம் கோடிங் உள்ளிட்டவற்றை கற்கலாம் என தெரிவித்த அவர், இது நாட்டிற்கே வழிகாட்டியாக அமையும் என நம்பிக்கை தெரிவித்தார். கமலஹாசன் உள்ளிட்டோர் இன்று மாநிலங்களவை உறுப்பினர்களாக பதவியேற்றுக் கொண்டனர். தமிழகத்தில் இருந்து தேர்வு செய்யப்பட்ட கமலஹாசன், வில்சன், சல்மா உள்ளிட்டோர் இன்று பதவியேற்றுக் கொண்டனர். கீழடி அகழாய்வு அறிக்கையை தயாரித்த மூல ஆய்வாளரிடம் மீண்டும் அறிக்கை தாக்கல் செய்ய கூறியதற்கு காரணம் குறித்து நாடாளுமன்றத்தில் மத்திய அரசு விளக்கம் அளித்துள்ளது. இது தொடர்பாக திமுகவின் திருச்சி சிவா கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த அமைச்சர் கஜேந்திர சிங் ஷெகாவத், மூல ஆய்வாளரின் அறிக்கை நிபுணர் குழு ஆய்வுக்கு உட்படுத்தி சரிபார்க்கப்படும் என குறிப்பிட்டார். பின்னர் அந்த ஆய்வாளரின் ஒப்புதலோடு அறிக்கை வெளியிடப்படும் என்றும் கூறினார். தங்கம் விலை இன்றும் குறைந்தது. சென்னையில் ஒரு சவரன் ஆபரண தங்கம் 360 ரூபாய் குறைந்து 73,680 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. 1 கிராம் 9,313 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. கடந்த 23ஆம் தேதி தங்கத்தின் விலை வரலாறு காணாத உச்சமாக ஒரு சவரன் 75,040 ரூபாய்க்கு விற்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் மாலை 5 மணிக்கு சந்திக்கலாம். வணக்கம். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.
டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும்.